ஆண்டவர் வந்து அவரே சாட்சியா நிற்கிறார். ஆண்டவரே சாட்சியா எடுத்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்றார், யோபு வந்து ரொம்ப நல்லவன், நீ எது பண்ணாலும் வந்து கீழ்ப்பட மாட்டான்ட்டு சைத்தான் வந்து நிறைய விதமான ரூமர்ஸ் கொண்டு வரும். நான் பார்க்கலாம். Can you read chapter யோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவன் பேரை பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவரே servant job, the Lord asked it, no one in the earth, அவரு விட்டா யாருமே நல்லவங்க இல்ல. ஆண்டவர் வந்து இந்த வசனத்துல கம்பீரமாக இருக்கிறது. Satan refused job and worshiping God, nothing. If we have always protect him. ஆண்டவர் சொல்றார், சைத்தான் பேச ஆண்டவர்கிட்ட, எப்ப பார்த்தாலும் நீ வந்து யோபு வந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணே இருக்கிறான் ஃபேமிலியா, என்ன ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ண முடியுது, அப்பதான் நான் வந்து நான் அதோட வாட்டில பார்க்கலான்ட்டு சைத்தான் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ சோதித்து பாரு, யோபு நீ சோதித்து பாரு, you test and if you change, it will be I can see that. And your job was asking, and you can read Job chapter from 15 to 18. தமிழ்ல படிக்கலாமா? யோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் படிக்கலாம். தமிழ்ல யோபு எழுதின சுவிசேஷம். பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரத்திகள் தங்கள் சோகத்தால் வீட்டில் புசித்து திராட்ச ரசத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. தன் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆடுகளெல்லாம் வந்து எல்லாமே இறந்துச்சாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அவங்க கூட இருக்கிற ஒரு சர்வன்ட் மட்டும் வந்து யோபு இடத்துல வந்து சொல்ற, என்ன மட்டும் நான் தப்பிச்சுக்கினேன், இருக்கிற ஆடுகள் எல்லாமே இறந்துச்சு. இன்னொரு இடத்துல 17 படிக்கலாம். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து கல்தோய 3 வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை கொண்டு போனார்கள். வேலைக்காரனுடைய பட்டயக்காரர் நான் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவித்தேன் என்றார். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரத்திலும் தங்கள் மூத்த சகோதரன்